بدوام ملك الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي يراك حين تقوم وتقلب في الساجدين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டுமாக. படைத்த நாயனின் பொருத்தத்தை பெற வேண்டும், அவனிட்ட கட்டளைகளை நிறைவேற்றிய உண்மையான முஃமின்களாக வாழ வேண்டும் எனும் நன்னோக்கோடு இஹ்லாசுடைய நிய்யத்தோடு ஜும்ஆவை நிறைவேற்ற வருகை தந்து இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கின்ற நாம் எந்த நேரத்திலும் எப்படியான சூழலிலும் அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் அடியேன் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அந்த வசியத்தினை நசீஹத்தாக நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கெல்லாம் வழிகாட்டியாக ஏன் இந்த ஜும்ஆவை நிறைவேற்ற வேண்டும், இந்த நேரத்தில் சமூகம் அளிக்க வேண்டும், இப்படித்தான் உங்களை தயார்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் சொல்லித்தந்த பூமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இன்ன ஃபில் ஜஸதி முவகத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். என்ன சொன்னார்கள்? மனிதனது உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, சதை பிண்டம் இருக்கிறது. அது செயற்பெற்று விட்டால் அவனது அவயவங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய அனைத்து செயற்பாடுகளும், அவனிலிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்து நிலைமைகளும் சீரானதாக, பக்குவமானதாக, அடுத்தவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அடுத்தவன் மனதை புண்படுத்தாதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதே சதை துண்டி ஃபைதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம் இருக்கிறதே, இது கெட்டுவிட்டால், அது சீரழிந்து விட்டால், அது நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விட்டால், அவனது உறுப்புகளில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு நடத்தைகளும் கெடுதியானதாக, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, துர்நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் இந்த கல்ப், உள்ளம். எனதருமை சகோதரர்களே,
இன்றைய நாகரிக உலகத்தில் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, கல்புக்கு இரத்தம் போவதில்லை, இரத்தம் போவதற்கு மறுக்கப்படுகிறது நரம்புகள் என்று லட்சக்கணக்கில் செலவு செய்து மனிதன் வைத்தியரை சந்தித்து அதற்கான வழிகளை செய்து கொண்டிருக்கிறான், சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஒரு சகோதரன் அந்த வைத்தியத்தை செய்வதற்கு தாமதப்படுத்தி விட்டு மௌத்தாகி விட்டால், ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மௌத்தாகி விட்டார், தாமதம் ஏற்பட்டு விட்டது. குடும்பத்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் சோகத்திலே ஆழ்ந்து விடுகிறார்கள். எனதருமை சகோதரர்களே, அப்படி என்றால் படைத்தவன் நாயனுக்கு இவனுக்கு கல்வி இருக்கிறது தெரியவில்லையா? இல்லை, அந்த கல்வி இயங்க வேண்டும் என்றிருந்தால் அதற்கான இரத்த ஓட்டம் தடைபடக்கூடாது என்பதை நீ ரப்புக்கு தெரியாமல் போய்விட்டதா என்றால் இல்லை. எனதருமை சகோதரர்களே, படைத்த நாயனை மூமினாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு செகண்டிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவனை நினைத்தவனாக வாழ வேண்டும், அவன் சிந்தனையில் இருக்க வேண்டும். அவன் சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்றால் அந்த கல்ப் சாலிஹானதாக, தூய்மையானதாக இருக்க வேண்டும். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நடைமுறையில் மனித சமூகத்தை எடுத்து பாருங்கள். என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். படைத்தவனை மறந்தவர்களாக, தனக்கு ஒரு கல்வி இருக்கிறது என்பதனை கூட மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து படைத்த நாயன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லதி யராக ஹீன தகூமு வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன். நீங்க தனிமையில தொழுதாலும் சரி, கூட்டத்தோட நின்றால் தொழுதாலும் சரி, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனதருமை சகோதரர்களே, அந்த சிந்தனையில், அந்த நிலைப்பாட்டில் நானும் நீங்களும் இந்த செகண்டில் இத்திகாஃபுடைய நியத்தோடு இருக்கிறோமா? ஒவ்வொரு இஸ்லாமிய நெஞ்சனும் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். நான் ஜும்மா தொழுவதற்கென்று வந்து உட்கார்ந்த நான் உலக ஆபாச சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு படைத்த நாயன் லப்பைக், உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன் என்று நாம் சமூகம் அளித்திருக்கின்றோமா? காரணம், என்னை படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை மறந்து விட்டோம். படைத்தவனின் கோட்பாட்டை மறந்து விட்டோம். தொழுகை என்ற வேஷத்தில், தொலைக்கூடிய அந்த போர்வையில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பள்ளியில் விட்டு வெளியால் போனதற்கு பின்னாலும் கூட கல்பு சீராகவில்லை. துர்க்குணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முன்னோர்கள், ஷேகுமார்கள் அவர்கள் நேர்மையாக நடந்ததனால் அவுலியாக்களானார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனதருமை சகோதரர்களே, இன்றைய நாகரிக உலகில் ஒரு பள்ளி வாயலுக்கு சென்று பாருங்கள். ஐங்கால தொழுகை தொழுவதற்கு பள்ளி அப்படியே அரைவாசி நிரம்பி காணப்படும். 5 நேர தொழுகைக்கு ஜும்மா அல்ல. ஆனால் அன்றைய காலத்தில் எத்தனை பேர் ஒரு ஊரில் தொழுகையாளி இருந்தார்கள். ஆனால் மாற்று மதத்தவர்கள் எல்லாம் தலைப்பாகை கட்டிய ஒரு மனிதரை கண்டுவிட்டால் அவன் தூக்கி கட்டி இருக்கிற சாரத்தை அவிழ்த்து விட்டு கண்ணியம் செலுத்தினான் என்று சொன்னால், அன்று சொற்பமானவர்கள் தொழுதாலும் அவர்களது உள்ளங்களிலும், அவர்கள் சொற்கேட்டு நடப்பவர்களது உள்ளங்களிலும் தக்குவா இருந்தது. அந்த கல்பு சீரானதாக இருந்தது. அந்த நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோமா? எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்று இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்களை நாம் கேவலமாக, அவர்கள் ஏதோ இருப்பதற்கு இடம் அற்றவர்களாக,
அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி அற்றவர்கள் என்று அவர்களை ஏளனமாக கேவலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? வரலாறுகளை புரட்டி பாருங்கள். எனதருமை சகோதரர்களே, ஒரு காலத்தில் ஷிர்க் என்று சொல்லிக்கொண்டு ஜியாரத்களை இடித்தார்கள் தானே. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், எனதருமை சகோதரர்களே, ஜியாரங்கள் உடைக்கப்பட வேண்டும், ஜியாரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று அன்று மார்பு தட்டி பேசியவர்கள் இன்று பிழை செய்து விட்டோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ஏன் கவலை அடைய வேண்டும்? நீங்கள் தானே உடைக்க வேண்டும். ஜியாரத்து ஷிர்க் என்று தடுத்தீர்களே, இப்பொழுது பிழை என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது எங்கள் வரலாறுகளை நாம் அழித்து விட்டோம். எப்படி? முன்னோர்களின் வழிமுறையை மறந்ததனால், உள்ளம் சீரற்றதனால், உள்ளத்தில் நபியுடைய அவுலியாக்களினுடைய கருத்துக்கள் விளங்காததினால் அவர்களை தரைமட்டமாக்கி விட்டு இப்பொழுது நாங்கள் வரலாற்றை அழித்து விட்டோம், இப்பொழுது புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறோம், இதனால் நாம் எதனை நிரூபிக்க முடியும் என்று கேட்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கல்வை தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த ஷேக்மார் வந்து அதனைத்தான் செய்தார்கள். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களில் அந்த சபையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாம் சஹாபாக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வெண்ணிற ஆடை அணிந்தவராக, தலைமுடிகள் கருநிறம் கொண்டவராக, அழகிய தோற்றத்தில் மாநபியின் முன்னிலையில் வந்து உட்கார்ந்து இரண்டு முட்டுக்களையும் மாநபியினுடைய முட்டோடு சேர்த்து உட்கார்ந்து தனது இரு கரங்களையும் தனது தொடையின் மீது வைத்து எதையோ தெரிந்து கொள்வதற்கு வந்தவர் போன்றிருக்கிறார். ஆனால் அவரை நாம் கண்டதில்லை, எங்களில் யாருக்குமே அவரை தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்து விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார். எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனிதர் பார்க்கின்ற தோற்றத்தில் ஒரு பிரயாணியாக எங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த மனிதன் உட்கார்ந்ததற்கு பின்னால் சொல்லுகிறார், அஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமான்டா என்னன்னு சொல்லித்தாங்க. அப்போ அதற்கு சொல்லி போட்டு அவரே பதில் சொல்லுகிறார், அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் காதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உடனே சதக்த, அவரே சொல்லுகிறாரு, கேள்வியும் கேட்கிறாரு, பதிலும் சொல்லுகிறாரு, உண்மை என்று முடிவும் செய்கிறார். எனதருமை சகோதரர்களே, இது ஈமான். இவைகளை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் கொள்ளுதல் என்பது ஒவ்வொருவனது உள்ளத்திலும் உறுதியாக ஆணித்தரமாக பதியப்பட வேண்டும். ஈமானை படித்துக் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக கேட்கிறார்கள், என்ன தெரியும்? அஹ்பிர்னி அனில் இஹ்சான். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி போறப்போ கேட்கிறாங்க, எங்களுக்கு இஹ்சானை பற்றியும் சொல்லித்தாருங்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், எப்படி இந்த உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால், உள்ளம் இருக்கிறதே, கல்வி இருக்கிறதே, நீண்ட ஹதீஸ், அதனால் தேவைப்பட்ட இடங்களை எடுத்து சொல்லுகிறேன். அப்படியே வருகின்ற பொழுது எங்களுக்கு இஹ்சானை பற்றி, இந்த கல்வை எப்படி வைத்திருக்க வேண்டும், இந்த கல்வி எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதனை சுருக்கமாக தெளிவுபடுத்துகின்ற பொழுது, அன்தஅபுதல்லாஹ, நீங்க தொழுகிறீங்களா, நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா, இல்ல ரோட்ல நடந்துட்டு என்ன செய்கிறீர்கள், எதாக இருக்கட்டும், இப்பொழுது பள்ளிக்குள் நுழைந்தீர்களா, வீட்டுக்கு போகிறீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் இபாதத், அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது கஅன்னக தரா, எப்படி இருக்க வேண்டும்? உங்களை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் ஒரு மூமின் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்றோமா? உண்மையிலே
எனதருமை சகோதரர்களே, ஃபஇல்லம் தகுன் தராஹு, உங்களால அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டால் ஃபஇன்னஹு யராக, உங்களை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் இபாதத்து செய்ய வேண்டும். எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, தொழுகைக்காக சமூகம் அளித்திருக்கிறோம், இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நினைக்க வேண்டும், என்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. காரணம், அந்த அளவுக்கு இவனிடத்தில் இபாதத் இல்லை, அந்த அளவுக்கு சீரான நடத்தை இல்லை. என்றாலும் அவனது உள்ளத்தில் பதிய வேண்டும், என்ன, என்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எனவே நான் தப்பு செய்யக்கூடாது, நான் பிழை செய்யக்கூடாது, நான் வட்டிக்கு எடுக்க கூடாது, அந்நிய பெண்ணை தொடக்கூடாது, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயப்பாடு, என்ற இறை அச்சம் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். அவன் தான் தக்குவாதாரி. ஆனால் நானும் நீங்களும் தக்குவா தக்குவா என்னமோ கடையிலே கிடைக்கின்ற சீனியை போன்று, நாவுக்கு முள்ளில்லை, நினைத்த நேரத்தில் அவர் ஒரு தக்குவாதாரி, இவர் ஒரு தக்குவாதாரி, ஏன் நான் கூட தக்குவாவோடத்தான் செய்தேன் என்று வாய் பேசுகிறோமே தவிர, எனதருமை சகோதரர்களே, அந்த கல்ப் சுல்ஹான நிலையில், சீரான நிலையில் வைத்திருக்கிறோமா என்றால் அது ஒரு கேள்விக்கணையாகத்தான் இருக்கிறது. எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஏராளமான வரலாற்று ஹதீஸ்கள் பதிய பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் ஒன்றை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், எப்படி கல்வை அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறார். அந்த அடிமை போய் சம்பாதித்துக் கொண்டு வருபவைகளில் ஒரு தொகுதியை கொடுத்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதுல சாப்பிடுவார். ஒரு நாள் அந்த சேவகன் வந்து கொடுத்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டுகின்றார்கள். உடனே அந்த மனிதர் கேட்கிறார், அபூபக்கர் ரலி அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்னான்னு தெரியுமா, எப்படி இந்த சம்பாத்தியம் கிடைத்தது என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே கேட்கிறாங்க, என்ன சொல்லுங்க. சொன்ன பொழுது அவர் சொல்றாரு, நான் முந்தி இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால நான் குறி பார்ப்பவனாக, சாஸ்திரம் சொல்பவனாக இருந்தேன். எனதருமை சகோதரர்களே, நான் சாஸ்திரம் சொல்பவனாக இருந்தேன். அதுவும் ஒரு மனிதனை ஏமாத்தி போய் சொல்லி விட்டேன். சாஸ்திரம் சொல்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்தி ஆளை அனுப்பிவிட்டேன். அதால கிடைச்ச காசு தான் இது, அதுக்கு வாங்கினது. சுபஹானல்லாஹ். எனதருமை சகோதரர்களே, நரகம் கடுமையானது, நரகம் கொடூரமானது. கபரு, கற்பனை பண்ணி பாருங்கள், கபரு இரண்டு திசையும் சேர்ந்து எங்கள் விழா எலும்புகளை நறுக்கும். ஒரு சாதாரண கத்தி முள்ளு குத்தினால், கல்லு தடுக்கினால் தாங்க முடியவில்லை, அப்படியே நிலை மறந்து தடுமாறி விடுகின்றோம். ஒருவன் அடித்திருந்தால் வலி தாங்க முடியாது, அடித்தவன் யார் என்று பார்க்காது திருப்பி அடித்து விடுகிறோம். அப்படி பலகீனப்பட்ட நாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாத்திரத்தில் கையை வாயிலே விட்டார்கள். அப்படி என்றால் ஹராம் எனது உடலிலே கலக்கக்கூடாது, வாந்தி எடுத்தார்கள். எனதருமை மூமின்களே, நவீன காலம் என்று இஸ்லாத்தை மறந்தவர்களாக, ஹராம் ஹலாலை மறந்தவர்களாக, வட்டிக்காரர்களிடத்தில் கும்பிட்டவர்களாக, உலக ஆபாசங்களில் மூழ்கியவர்களாக, உடலிலே ஓடுகின்ற இரத்தம் ஹராமாக ஓடிக்கொண்டிருக்கிறதே, நாங்களும் நீங்களும் எப்படி அந்த சுவனலோகத்தில் நுழைய முடியும்? சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். வட்டிக்காரனிடத்தில் போகிறார்கள், வியாபாரத்தில் மோசடி செய்கிறார்கள், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறார்கள். எனதருமை சகோதரர்களே, பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவனது உடலில் ஹராமான இரத்தம் ஓடுகிறதோ அவனது உடல் சுவனலோகத்திற்கு ஹராமாகும்.
அப்படி என்றால் ஹராமான வழிமுறைகளில் அல்லாஹ்வை மறந்து தக்வாவை தவறவிட்டு உழைத்துக் கொண்டு நாம் தொழுது விட்டால், ஏனைய இபாதத்துக்களில் ஈடுபட்டு விட்டால் மாத்திரம் எப்படி சுவனலோகம் செல்வது? எனதருமை சகோதரர்களே, அண்ணலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும் பொழுது பாவமான காரியங்கள், குறிப்பாக வட்டிக்கு பல பெயர்கள் வரும். அந்த பெயர்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். என்றால் அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வை எங்களால் பார்க்கின்ற அளவுக்கு ஏன்? எனதருமை சகோதரர்களே, பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வாழ வேண்டும். சில பேர் கேட்பாங்க, எப்படிங்க அல்லாஹ்வை பார்க்கிறது? அல்லாஹ்க்கு தான் தோற்றம் இல்லையே. அது தனியாக பேச வேண்டிய சப்ஜெக்ட். அல்லாஹ்க்கு தோற்றம் இல்லையே, ஏனென்றால் இவனது அறிவு அதனை விளங்குகின்ற நிலையில் இல்லை. அவனது அறிவுக்கு அது எட்டவில்லை என்பதனால் அது பிழை என்று முடிவு செய்து விடுகிறான். அப்படி பிழை என்றிருந்தால் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது புகாரியில் பதியப்பெற்ற ஹதீஸ். அவர்கள் சொல்லுவார்களா, நீ எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ்வை பார்ப்பது போன்று தொழுகிறாயா? தக்பீர் கட்டுகிறாயா? அல்லாஹ்வை பார்த்து நாம் எப்படி இந்த மைக்கை நான் உங்களை பார்க்கிறேனோ அது போன்ற நிலைப்பாட்டில் நீ அல்லாஹ்வை தொழ வேண்டும். ஆம், உன்னால் முடியவில்லை. ஏன் ஏன் முடியவில்லை? உடலிலே ஹராமான இரத்தம். எனவே இந்த கல்ப் சீராக இல்லை. அப்படித்தான் உன்னால் முடியவில்லை, நிலைப்பாட்டில் இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தில் நீ பாவம் செய்யக்கூடாது, நீ தவறு செய்யக்கூடாது, நீ அநியாயத்தில் ஈடுபடக்கூடாது, அடுத்தவன் மனதை புண்படுத்த கூடாது என்பதனை எங்களுக்கு அழகாகவும் தெளிவாகவும் சொல்லித் தருகிறார்கள். எனதருமை சகோதரர்களே, அந்த ஹதீஸின் சொல்லிக்கொண்டு போகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப கேள்வியும் கேட்டாரு, பதிலும் சொன்னாரு, சரியும் கண்டாரே, யார் தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் யாருன்னு தெரியுமா? அவரு சஹாபாக்கள் பதில் சொன்ன பொழுது, அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு வந்தார் தெரியுமா? யுஅல்லிமக்கும் அம்ர தீனிக்கும், உங்களுக்கு தீனுடைய விஷயங்களை சொல்லித்தாரத்துக்கு வந்தாரு, படிச்சுத்தாரத்துக்கு வந்தாரு. எப்படி நீங்க மூமினா வாழணும்டா உங்களோட கல்பை எந்த நிலையில வச்சு நீங்க மூமினா வாழணும் முஸ்லிமிலே பதிய பெற்றிருக்கிறது. எனதருமை சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டை ஷேகுமார்கள் முஷாஹதா என்றும் முராகபா என்றும் சொல்லி தந்தார்கள். யார்? ஷேகுமார்கள் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்துகின்ற பொழுது, இமாம்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுது, அவுலியாக்கள் சொல்லி தருகின்ற பொழுது, முஷாஹதா பார்க்கின்ற நிலைப்பாட்டில் செய், முராகபா என்ன அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்கிறத சொல்லி கொடுத்தார்கள். அதனைத்தான் செய்தார்கள். அவர்கள் பணத்திற்காக வரவில்லை, பணத்தை சேகரிப்பதற்காக வரவில்லை, எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தார்கள். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்த நாயன் சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம். 6 நாள்ல அல்லாஹ் வானம் பூமி எல்லாம் படைச்சு போட்டு, சும்மஸ்தவா அலல் அர்ஷ் யஅலமு மா யலிஜு ஃபில் அர்த் வ மா யக்ருஜு மின்ஹா. எனதருமை சகோதரர்களே, ரப்பில் ஆலமீனுக்கு இந்த பூமியில நாங்க ஒரு வித்தை போட்டாலும் தெரியும், அந்த பூமியிலிருந்து எது முளைத்தாலும் அதுவும் தெரியும். வமா யன்சிலு மினஸ் ஸமாய் வமா யஅருஜு ஃபீஹா, வானத்திலிருந்து என்ன இறங்குது எல்லாம் தெரியும். நான் ஏன் இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது, அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் நாம் வாழ வேண்டும். எனவே தான் சொல்லுகிறான் அல்லாஹ், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க போனாலும் உங்களோட அல்லாஹ் இருக்கிறான். ஏண்டா சில பேர் பாவத்தை ரகசியமா செய்யறது, மக்களுக்கு பார்வையிட
மக்களை விட்டு ஒதுக்க முடியும். எனதருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்கட முஅ்மின்கள் இஸ்லாமியர்கள் ஹராத்திலே மூழ்கிவிட்டார்கள் என்றால், புனிதமான ஆலயம் கஅபா தரிசிப்பதற்காக வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அறியாமை மக்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் கஅபத்துல்லாவில் போய் கால் பதித்து ஆலயத்தை தரிசித்து ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டால் சொர்க்கம் போய் விடுவோம், எங்களது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று பிழையாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன், ஹலால் தெளிவா சொல்லப்பட்டாச்சு, வ இன்னல் ஹராம பையினுன், ஹராங்களும் எப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருச்சு, வ பைனஹுமா உமூரும் முஸ்தபிஹாத், இது ரெண்டுக்கும் இடையில சந்தேகத்துக்கு இடமானவைகளும் இருக்கின்றன. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், மக்கள் அதிகமானவங்களுக்கு அது விளங்குதில்லை, மக்கள் அதிகமானவங்களுக்கு அது தெரியுதில்லை. யார் அந்த சந்தேகத்துக்கு இடமானவற்றிலே கால் பதித்து விட்டார்களோ, அதிலே அதிலே நடைமுறைப்படுத்தி விட்டார்களோ, அவர் ஹராத்தை செய்து விட்டார். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இன்றைய நடைமுறையில் பைனான்ஸ் திட்டத்தை எடுத்து யாரிடத்தில் பேசினாலும் முடிவான தீர்ப்பு கிடைப்பதில்லை. பைனான்ஸ் ஹராம் என்று உலமாக்கள் ஒரு பகுதியாக நிற்கிறார்கள், இன்னொரு பக்கம் பரவாயில்லை என்றும் நிற்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது உமூரும் முஸ்தபிஹாத், உமூரும் முஸ்தபிஹாத், உள்ளங்களை சீர்படுத்த வேண்டும். உலக ஆபாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டவர்களாக, உலகத்திலே டாம்பியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவைகளை ஹலால் என்று ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள். எனதருமை சகோதரர்களே, உதாரணத்திற்கு தான் சொல்லுகிறேன், நீங்கள் 100 உலமாக்களை போய் சந்தியுங்கள், 75 உலமாக்களாவது அதனை தட்டி கழிப்பார்கள், 25 உலமாக்களாவது அதனை சரி என்றும் சொல்லுவார்கள். எனதருமை சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து ஆராய்கின்ற பொழுது நாங்கள் அந்த பைனான்ஸ் திட்டங்களை எடுத்து தேடி பார்த்தால் பேங்கோடு தொடர்பு, எந்த அரசாங்க பேங்கிடத்திலே வட்டி இல்லை, பேங்கோடு தொடர்பு வைப்பதையே இஸ்லாம் தடுக்கிறது. இஹ்லாஸ், தக்வா, இறை அச்சம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயப்பாடு இருக்கின்ற மோமின் எப்படி முஸ்தபிஹாத்தில் கால் வைக்க முடியும்? எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே முஸ்தபிஹாத்தில் ஈடுபட்டு விட்டால் வகஅ ஃபில் ஹராம், அவன் ஹராத்திலே சேர்ந்து விட்டான். அப்படி ஹராமான உழைப்பை உழைத்து ஹஜ் செய்கிறோம், இன்னும் என்னென்னவோ செய்கிறோம், எங்கள் முடிவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். உத்தம சஹாபாக்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷைഖ்மார்கள், அவுலியாக்களை புரட்டி பாருங்கள். இந்த டாம்பியமான வாழ்க்கைக்காக எங்காவது அப்படி வட்டியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அனுமதித்திருக்கிறார்களா? இல்லையே. ஆனால் இப்பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நவீன கால சட்டம். அது புராதன சட்டம், பண்மை பழங்கால சட்டம், நவீன சட்டம், இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஏன்? நவீன காலத்தில் ஹராத்தை ஹலாலாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சட்டக்கோவையின் ஒரு பெயர் நவீன கால சட்டம். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அன்பாக சொல்லுகிறேன், எனது கபருக்கு ஏண்ட வாப்பா வரமாட்டாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அபீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனுன் யுக்னி. என்னது? நாளைக்கு மஹ்ஷரில் வாப்பா விரண்டோடுவார், உம்மா
இப்ப உலகத்துல மகன் என்ன செய்ய போறாரு, ஒரு வண்டி வாங்க போறார். ஏதாவது இருக்குது, என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, அந்த வண்டியை வாங்குறதுக்கு 5 லட்சம், வாப்பா ஒரு 5 லட்சம் கொடுங்களேன், உடனே தூக்கி கொடுப்பாரு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அன்றைய நாள் வரும், அந்த நாள் எனது அருமை மூமின்களே, அல்லாஹ்வை பயந்து இந்த ஜும்மாவுக்கு சமூகம் அளித்திருந்தால் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், நான் செய்கின்ற செயல் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? நான் சுவனலோகத்திற்கு தகுதியான வாழ்க்கையை அமைத்திருக்கின்றேனா? எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய நாள் எல்லாம் வறண்டோடுவான். அந்த வாழ்க்கையை மறந்து விடாது. மறந்தவர்களாக ஹராம் ஹலால் பேணாது உழைத்தால் நாளை கை சேதப்படுவோம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்க எங்கிருந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றான், லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா. வானம் பூமி இவைகளில் உள்ள எதையுமே அல்லாஹ்வுக்கு மறைவானவை அல்ல, அனைத்தையுமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் மக்களுக்கு மறைக்கலாம், ரகசியமாக பாவத்தில் ஈடுபடலாம். ஆனால் அன்றைய நாளை நினைத்து அல்லாஹ்வை பயந்து இந்த கல்வை நாங்கள் தூய்மைப்படுத்தி அவனுக்கு நெருக்கமானவர்களாக வாழக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எப்படி என்று சொன்னால், எனதருமை சகோதரர்களே, பனி இஸ்ராயேல் காலத்தில் 3 நபர்களை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கிறார். பனி இஸ்ராயேல் காலத்தில் 3 நபர்களை சோதிக்க வேண்டும். இது புகாரி முஸ்லிமில் பதிய பெற்றிருக்கிறது. ஒருத்தருக்கு வெண்குஷ்ட நோய், ஒருத்தருக்கு தலையில முடியே இல்லை, இப்படி இன்னொருத்தருக்கு கண் பார்வையே தெரியாது. ஏண்டா தக்குவாவோடு வாழ்றவன் அல்லாஹ் சோதிப்பான். பல நெருக்கடிகள் ஏற்படும், பல சிக்கல்கள் ஏற்படும். எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிற 4 ஹலீஃபாக்கள் வரலாறு புரட்டி படியுங்கள். அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று ஹயாத்தோடு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார்கள். என்ன கோடீஸ்வரர்களா? இல்லை, மாணவியருடைய ஒட்டகம். எப்படி? ஏன் வரலாறை புரட்டி ஒட்டகை கூட நொண்டி ஒட்டகை. நாம் என்னடாண்டா பழைய காரை கொண்டு போய் வித்துட்டு வட்டிக்காரன் காசை போட்டு புதிய பென்ஸ் வாங்குகிறோம். எங்க தக்குவா, எங்க கல்பு, எங்க சுல்ஹானது? மாணவி அவர்கள் பாவித்த வாகனங்களை சிந்திக்க வேண்டும், மாணவியின் வீட்டை சிந்திக்க வேண்டும், மாணவியின் பள்ளி வாயலை சிந்திக்க வேண்டும். உலகம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா தனது அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது கூட ஒரு இடத்திலே சொல்லுகிறான், என்ன? அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. என்னது? இந்த பணம், பிள்ளைகள், செல்வம் எல்லாமே உலக அலங்கார பொருட்கள். வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், நிலையான அமல்கள், தர்மம், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய தன்மை என்பதனை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனதருமை சகோதரர்களே, இந்த 3 நபரை சோதிக்கிறதுக்காக என்ற சில பேர் தக்குவாவோட பொறுத்து 10, 20, 30 வருஷமா வாழுவாங்க, எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டிருப்பாங்க. இப்படி இருக்கல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து செய்தா வந்து முட்டிக்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கிற நேரத்தில் ஹராம் கலந்த ஒரு ஹாஜியார் வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னும் இப்படி ஆயிக்கிறீங்க, இன்னுமே ஒன்று வித்தியாசம் இல்லையா? ஐயோ, அது அந்த கால மைனர் காரா இன்னும்? ஐயோ, பென்ஸ் காலத்திலே ஹாஜியார் இவர் இப்ப ஹராத்தை செஞ்சுட்டு அவரை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? நரக ரூட்ல கூட்டிட்டு போறாரு. ஹாஜியார்மார் என்னோட கோயிக்க வாடம், நீங்களும் விளங்கணும், நானும் நீங்களும் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையிலும் ஆதங்கத்திலும் சொல்லுகிறேன். மார்க்கத்தை எப்படியோ பேசுகிறார்கள். வந்து, ஏன் ஹாஜியார் நீங்க போங்களேன், LOLC அந்த சி இந்த சி என்னடா ஷரியத் சட்டம் அப்படி சொல்லிட்டு அங்க போய் பேசினால் இவட உடனே ஷரியத்தின் பேர்ல வட்டியில கொண்டு போய் அமிக்கி விட்டுருவார். இவ்வளவு நாள் தொழுதிப்பார் பக்தியோட. எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
சகோதரர்களே, நம்மட நாட்டில் நாங்கள் நிம்மதியா வாழ்கிறோமா, பயத்தோட வாழ்கிறோம்? இந்த ஜுப்பாவை போட்டு தலைப்பாகை கட்டி பாதையில் போவதற்கு பயப்படுகிறோம். ஏன்? அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வை பயந்து வாழவில்லை, வேஷத்தில் வாழுகிறோம். அல்லாஹ் சொன்னான், எப்பொழுது என்னை மறந்து வாழ ஆரம்பித்து விடுவீர்களோ, தீனை கைவிட்டு விடுவீர்களோ, சோதிக்கப்படுவீர்கள் அந்நியர்களால். இன்றைக்கு அந்நியர்களிட பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலம் அதை பற்றி சிந்திக்காத நாம் மாற்று மத தலைவர்களை எல்லாத்துக்கும் கூப்பிடுங்கோ, அப்பத்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். பயம், அப்படி பயம். அவன் ஒன்றை பேச. அன்றைய சமூகம் ஒரு 80-70 வயசு அப்பா மாட்ட போய் கேளுங்க. அன்றைய அவங்களோட அப்பா மாரை பத்தி சொல்றாங்க, அந்த ஊருக்கே நாங்க ஒரு 5 குடும்பம் தான் இருந்தோம், அவங்க 100 குடும்பம். எங்கட அப்பா எழும்பி எங்க போறீங்கன்னு கேட்டா குனிஞ்சி வந்து மரியாதையாக நாங்க இங்க போறோம் அப்படி என்று பதில் சொல்லுவார்கள். ஆனா இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், எனதருமை சகோதரர்களே, எத்தனையோ பேர், எத்தனையோ ஹஜ், எத்தனையோ உம்ராக்கள் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேட்கிறோம், அழுகிறோம், குனூத் ஓதுகிறோம். ஆனால் இவைகளுக்கான தாக்கத்தை காணவில்லையே. ஏன் இப்படியான நிலை ஏற்பட்டிருக்கிறது? எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 பேரை சோதிக்கிறதுல ஒவ்வொருத்தரையும் போய் கேட்டா, இது சொத்து கொடுத்து இவர் வசதி நேரம் போய்விட்டது, சொத்து கொடுக்கப்படுகிறது, சொத்துல ஹதியா கேட்கிறார், அல்லாஹ் மழை கொண்டு அனுப்புறான். அனுப்பி போய் கேட்டா, ஏண்ட வாப்பட பரம்பரை சொத்து, இது எனக்கு தேவை, இதுல எல்லாம் தரையில. இப்படி 2 பேர் ஒதுக்கின உடனே கண் தெரியாதவற்றை போய் கேட்டா அவர் சொல்லுவார், உனக்கு என்னப்பா வேணும், எடுத்துக்கிட்டே போ, அல்லாஹ் தந்தான், அவன் எனக்கு, நான் கஷ்டத்துல இருந்தேன், நியமத்து செஞ்சான், அதனால தந்த ரப்ப நான் நினைக்கிறேன், எனவே எடுத்துக்கிட்டு போங்கோ. எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னார்கள். யாரை நினைச்சு, யாரை நினைத்தான் அந்த மனிதன்? அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், ஒரு ஏழை கையில் விட்டு நிற்கிறான், எனவே நான் கொடுக்காமல் விட்டால் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் கொடுத்தார் என்று சொன்னால், எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களது நிலைமைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். அன்பாக சொல்லுகிறேன், எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உள்ளத்தை, இந்த கல்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, இந்த உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, பிண்டம். இதா ஸலுஹத், அது சீர்பெற்று விட்டால், ஸலுஹல் ஜஸது குல்லுஹு, உடல் அவயவங்கள் நற்குணம் என்று சொல்லுவோமே, எவன்ட நற்குணம் வெளிப்படவில்லை அவன் உள்ளம் கட்டு, நல்ல தன்மை வெளிப்படவில்லை, அவன் கல்பு சீராக இல்லை. வைதா ஃபஸதத், அந்த உள்ள சீரற்று விட்டால், சீர்கட்டு விட்டா, அதனால தான் சுருக்கமா நாங்க தமிழ்ல சொல்லுவோம், இவன் பாரு ஒழுக்கம் கட்டுவேன். ஏன் ஒழுக்கம் கட்டவை? ஏன் அவனோட கல்பு சரியா இல்லை. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராம் ஹலாலை பேணி உள்ளத்தை பாதுகாத்து வாழ்வதற்கான விளக்கங்களை சொல்ல பல மணித்தியாங்கள் தேவை. இருந்தாலும் சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். எனது அருமை சகோதரர்களே, போய் சிந்தியுங்கள், பள்ளியில் உட்கார்ந்து தீர்மானியுங்கள். மன்னிக்கின்ற மகா கிருபையாளன் அல்லாஹ். தவறு செய்பவன் மனிதன், தவறு செய்யும் இயல்பில் படைக்கப்பட்டவன் மனிதன். அவனிடத்தில் தௌபா கேட்டு கல்புகளை சீராக்கி ஹராம் ஹலாலை பேணி நற்குணம் படைத்த அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்ற உண்மை முஃமின்களாக வாழுகின்றவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம் அனைவரது பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸை விளங்குகின்ற அறிவாற்றலை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஹராம் ஹலாலை பேணி உறுதியாக இறுதி நேரம் வரைக்கும் பொறுத்திருக்கின்ற பொறுமையை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. எங்கள் அனைவரையும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவாயாக. அந்நிய நாட்டில் வாழ்கின்ற நாம், யா அல்லாஹ், எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். உனது சாதனையை தாங்க முடியாத பலகீனர்கள் யா அல்லாஹ், அவர்களை கொண்டு எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். உனது தீனை சுமந்தவர்கள் யா அல்லாஹ், எங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ பிழை செய்வர்களும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த குற்றவாளிகளுக்காக எங்களையும் தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்களது பெண்மணிகளை கேவலப்படுத்தி
நஷ்டப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். ஹராம் ஹலாலை பேணி உழைப்பதில் உறுதியை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. ஈமானில் உறுதியை தந்தருள் புரிவாயாக. எங்களது துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا